கண்ணுல கிண்ணுல தூக்கி விட்டுறாது. பம்பளி மாசம் இருக்கா உங்க வீட்டுல? மரமே இல்லை. நம்ம பம்பளி மாசுங்கிற ஒரு காய் தான் சாப்பிட போகிறோம். அந்த காய் தான் இன்றைக்கி கண்டென்ட்டே. ஏன்னா அது வந்துட்டு தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்கும்னு தெரியாது. ஆனால் வந்துட்டு நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக கிடைக்கும். அதோட வேல்யூ வந்து அதிகம். ஆனால் இங்கே வந்து சீப்பாக இருக்குது. ரொம்ப சீப்புனா ரொம்ப சீப்பு. எங்கள் ஏரியாவில் ஒருத்தவங்க வீட்டில் ஒரு மரம் சரி அந்த காய் இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி அது வந்து பெருசாகி நல்ல பழுத்து இருக்குது. எந்த காயின்னு பாருங்கள். என்னடா குரங்கா இங்க பாருங்க. நாங்க பிடுங்கலான்னு வந்தா கரும்பு எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கு. ஓய் அடிக்காதரா உட்கா பாருடா எவ்வளவு பெருசுன்னு. அந்த பேர் உட்காந்துருக்கு. காய் அடிக்கிறேன் நீ அதை அடிக்காத. நான் ஏறி பிடிங்கலாம்டா. வேஸ்ட் பண்ணாதடா காய. அவனை தூக்கி விடு. இருக்க வெயிட்டுக்கு நான் அவனை தூக்கி விட முடியுமா? ஓகேவா? எத்தனை காய் வேணும்? 4 காய் போடுங்க. இங்க போடு. பிடிச்சிருவியா? போடுறா. ஒத்தையில பிடிக்க முடியாது. ஓகேவா? போது இறங்கு. ஏன் ஒண்ணு பத்தாதா? கொஞ்சம் கீழே இருக்குடா. இரு. ஓகேவா? புடிங்கிரு. இரு இருடா ஆடா. அது க்ளோசிங் பண்ணு. புடி. டேய் புடுங்களோடே வருதுடா. புடி. எப்படி ஏறி பயமா இருக்குறா. அப்ப ஏறாத. இங்க வா. இங்க பாரு 3 அடிச்சுடாண்டா. ஓகேவா? தண்ணி ஏறி வந்து மேல அந்த வேகத்துல என்ன போட்டேன். சரியான வெயிட் இருக்கு இல்லையா? எல்லா காயும் ஒன்றா கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து எல்லாருமே உரிச்சு சாப்பிட போகிறோம். ஆனால் இதில் என்ன கான்செப்ட்னா, இதை உரிக்கிறதுக்கு கத்தி கொண்டு வரல. ஆனால் நம்ம பசங்களாம் எப்படி உரிக்கிறாங்க அதை மட்டும் பாருங்கள். நம்மளோட வண்டி சாவியில் தான் உரிக்க போகிறோம். பாருங்கள், நம்மக்கிட்ட கத்தி எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். ஆனால் வண்டி சாவி எவ்வளோ ஷார்ப்பு பாருங்கள். இதில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஸ்பான்ச்சின்னு சொல்லிட்டு இந்த 2 இன்ச் அளவுக்கு உள்ள பஞ்சு மாதிரி தாங்க இருக்கும். சாவிதான் இருக்கு. கழுத்துலேயே குத்தி போடுவாங்க. போய் சாவி எப்படி சாவி வண்டி சாவிடா. ஏன்னா இப்பதான் புது கிட்டே மாதிரி இருக்கேன். எல்லாரும் போறோம். சைட்ல இருந்து போறேன். போய் குளிச்சுட்டு விளாண்டு போகணும். இவ்வளோ பட்டாச்சுரா கை சாப்பிடுமா? இது பேர் என்னன்னா நாரங்கா. இதான் அதோட சொலை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீலகிரியில் இது ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாத்தூள். வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி வாயில் ஊறிடுச்சு. காரம் அடிச்சிருச்சு. சரியான டேஸ்ட்டுங்க. சின்ன ஒரு புளிப்பு, ஆனால் இனிப்பும் கூட. இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டு. எறும்புடா. அடிச்சுக்கிச்சு அவனுக்கு. என்ன நைட்டு என்ன வேணும்? வச்சுப்போம். மிளகாத்தூள் இல்லை, 2-3 மிளகாத்தூள் மிக்ஸிடு தானே. ஒரே மிளகாத்தூள் தான். மிளகாத்தூளே கிடைக்கலங்க. மிளகாத்தூள் ஸ்பான்சர் இவங்க 2 பேரும் தான். மிளகாத்தூள் சிக்கன் மசாலா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதான் சிக்கன் மசாலா யாரா பட்டது? பீட் மசாலா.
கண்ணில் தூவி விட்றாது. இல்லை இல்லை ஓகே. சொல்லு. நல்லா இருக்காருப்பா. அக்கா வந்து வண்டி ஓட்டணும், அதனால பிடிச்சி வேணான்ட்டாங்க. நல்லா இருக்கிறாள். கம்மியாக இருக்கும்டா. இப்படி மிளகாத்தூளுக்குள்ளே இதை போட்டு நல்லா கொலாப் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஊறுகாய் மாதிரி தான், ஆனால் இதுவும் ஒரு வகையான புது வகையான டேஸ்ட்டு. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சு, உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போச்சு. உப்பு கக்கிது, அதை கொஞ்சம் வெட்டி போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் வச்சு போடு. அந்த ஆற்றுல செம்மையாக குளித்து ஒரு ஜாலி பண்ணிட்டோம். செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. அந்த பழம் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டு. அது சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றது. இப்போ ஒரு 2-3 வருஷமாக வந்துட்டு நான் அது சாப்பிடவே இல்லை. ஏன்னா நம்ம ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டோம். இப்போ மறுபடியும் வந்து நம்ம நேட்டிவ்லேயே இருக்கோம்ல, ஸோ மறுபடியும் இன்றைக்கி தான் சாப்பிட்டோம். பசங்களோட சேர்ந்து சாப்பிட்றது இன்னும் கூட கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ லாட்ஸ்.